ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே கதை சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி குழந்தைக்காக அதை படித்து பார்த்துட்ருக்காங்க. சிவன் எழுதின கதையை அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த கதையில் இருக்கிற மாதிரி தான் நம்ம விஜயாவோட நிலமையும் அந்த கதைக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட நிலமை கூட அவங்களுக்கே சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த கதையை கரெக்டாக அந்த சமயத்தில் தான் விஜயா நிற்கிறாங்க. நின்ன உடனே இங்கே இதுங்க ரெண்டும் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்குதுங்களே, முதல்ல இதுங்களை பிரிக்க ஏற்பாடு பண்ணணும். இதுங்களில் ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்னும் வீடு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தராக பிரிக்கிறது தான் நம்மளோட வேலையவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜயாவை பார்த்த உடனே சிவன் எடுத்துக்கிட்டு, பார்வதி கதை படிச்சாடுச்சுல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், நீ பேசிட்டு வா, நான் மேலே போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி மேலே போகிறாரு. வா விஜயா, என்ன திடீர்னு காலையிலே வந்திருக்க அப்படின்னு. இல்லை, சும்மா தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? ஏதாச்சும் வந்த உடனே துருன்னு இருப்பேன், என்னை ஏதாச்சும் திட்டிக்கிட்டே இருப்பேன், இப்போ சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் விஜயா சொல்கிறாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும். இதை கேட்டு இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறாங்க பார்வதி. அதிர்ச்சி ஆனாலும் எல்லாம் சரிதான், ஆனால் இதெல்லாம் மூல நம்பிக்கை. இப்படி நீ ஒரு விஷயம் பண்ணதுனால தான் சின்ன வயசில் முத்து ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டான். இப்போ மீனாவை வீட்டை அனுப்பணும்னு பார்க்குறியா? நீ ரொம்ப பெரிய தப்பு. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே நீ வீட்டை அனுப்பாத. இந்த ஜோசியக்காரங்க இல்லைன்னா என்ன, அதாவது இந்த சாமியார் இல்லைன்னா என்ன, வேற ஒரு சாமியார், இன்னும் ஜோசியக்காரங்க இன்னும் எவ்வளவா இருக்கு. ஏன் நம்ம ரெகுலராக ரோகிணியை பிரிக்கிறதுக்காக கூட ஒரு சாமியாரை பார்க்க போவோம்ல, அந்த சாமியாரை கூட நம்ம வேணா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கெல்லாம் நீ ஏன் வருத்தப்பட்டு இப்படி குழம்பிட்டு இருக்க? கவலைப்படாத, விடு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அப்போதான் விஜயா இருந்துக்கிட்டு, இல்லை நான் 1க்கு 2 டைம் அவங்களவே கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டேன். இன்னைக்கு அதே சாமியாரி கோயிலில் வாரம் வராங்கன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். அதுவும் சிந்தாமணி தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா அத்தனை பேரும் அவங்க கிட்ட குறி கேட்கறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சொன்ன பதில் சாமியாரி சொன்னது எல்லாமே பழிக்குது, அதனால நாங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிடுறோம் அப்படின்றது மட்டும்தான். எனக்கு கேட்டுமா அவங்க சொன்னது பழிச்சிடுன்னு தோணுது. திரும்பவும் அவங்கள பார்த்து பேசினேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், மீனா வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுன்னு தான் தெரியல. என் வீட்டுக்காரன் சரி முத்துவும் சரி அவளை அனுப்பவே விட மாட்டேன்றாங்க. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்ன இப்படி யாரோ சொன்னாங்கன்றதுக்காக வீட்டோட மருமகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னா யாராச்சும் ஒத்துக்குவாங்களா? கரெக்டாக தான் சொல்கிறாரு அண்ணாமலை. ஆனால் அவருக்கே இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு யோசனை தோணுது. உனக்கே அது தோணலை? மீனா மேலே ஏற்கனவே உனக்கு கோவம், அவளை இப்போ கண்டாலே ஆகாது. இப்போ அந்த சாமியாரி அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, உன்னை சொல்லவா வேணும்? எப்படா மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தான் நீ சாக்கு தேடிட்டு இருப்பேன். இப்போ அதுக்காக என்ன தேடி எனக்கு எதுக்கு வந்திருக்க? மீனாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்கிட்டயே ஐடியா கேட்டு வந்திருக்கியா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ ஐடியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு. முடியாது விஜயா, முடியாது. நீ எந்த விஷயத்தில் வேணாலும் ஹெல்ப் கேளு, ஆனால் மீனாவை முத்துவை பிரிக்கணும்னு மட்டும் என்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்காத. அவள் உன்னுடைய வீட்டு மருமக, அவளை அனுப்பணும்னு நீ ஏன் இந்த அளவுக்கு துடிக்கிற? அண்ணாமலை அண்ணாவுக்கு அப்படி எதுவும் ஆகாது. பேசாம நம்ம வேற ஜோசியக்காரங்க எல்லாம் பார்க்கலாம், நீ சொல்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சிந்தாமணி விஜயா கிட்ட, நான் தான் ஏற்கனவே 2 டைம் அவங்கள பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்றேன், இப்போவும் நீ வேற ஆள் பார்க்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பார்வதி கிட்ட பேசிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண கூட வரமாட்டியா? என் புருஷன் உயிருக்கு ஆபத்து, நீ வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கியா? அவளை வெளியே அனுப்ப ஏதாச்சும் ஐடியா கூடனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசிட்டு இருக்க. அப்போ அவள் அங்கேயே இருக்கட்டும், எங்கேயும் போகக்கூடாது. என் புருஷனுக்கு என் தாலி பகத்துக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, உன்னுடைய இது மூட நம்பிக்கை அப்படின்னு தான் இங்க விஜயாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி அப்படி இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் மீனா அவங்க வீட்டில் அவங்க அம்மா வர வச்சு கேட்டதை வச்சு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அண்ணாமலை இருக்காரு. மாமா மீனா எங்கே போயிட்டு வர அப்படின்னு. அம்மா வீட்டுக்கு தான் மாமா அப்படின்னு. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு. ஏன் அவங்க அத்தை சொன்னதை நினச்சி இன்னும் நீ அதே கன்ஃபியூஷனில் தான் இருக்கியாம்மா அப்படின்னு. அது எப்படி மாமா அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியும்? வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம்னா கூட நான் அமைதியாக இருந்திருப்பேன், ஆனால் உங்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், என்னால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா அப்படின்னு. அதெல்லாம் ஃபேக்குமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பணம் பறிக்கிறதுக்காக அப்படிலாம் ஏதோ சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. நீ ஏன் இன்னும் அதை நினச்சிட்டே இருக்க? விஜயா என்ன சொன்னாலே அது நடக்க போகிறது
இல்லை, நீ போய் உன் பாட்டுக்கு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மூத்து கரெக்டாக வீட்டுக்கு வராரு. வந்த உடனே வா மீனா, அத்தையை பார்க்க போகணுன்னா போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு. இப்போதாண்டா வந்து மீனா நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா மீனா, சரி ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு. அம்மாவை நினைச்சியா அப்படின்னு. நானும் இதுதான் கேட்டுட்டு இருந்தேன் முத்து, ஆனால் மீனா வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கா அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவோம். என்னாச்சு மீனா அப்படின்னு. இல்லைங்க, இந்த விஷயத்தெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், நடந்த விஷயத்தெல்லாம். அவங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்காரை வர வச்சாங்க. வர வச்சு இப்படி தான் நடந்த பிரச்சனை எல்லாம் சொன்னதுக்கப்புறமா உங்கள் அத்தையோட பிறந்த ஜாதகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஜாதகம் என்கிட்ட இல்லை, வீட்டில் இருக்குது அப்படின்ன உடனே அவங்களோட பிறந்த தேதியை கேட்டாங்க. அதை நான் சொன்னேன்னா அது சொன்னதுக்கப்புறமா அதை கணிச்சு பார்த்தப்போ அத்தைக்கு தான் கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னு அதில் போட்டிருக்கு மாமா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்களுக்கு முதல்ல பிரச்சனைன்னு சொன்னாங்க ஒருத்தர், இப்போது அத்தைக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை மாமா. ஆனால் அவங்க உங்களுடைய ஜாதகமோ அதுக்கப்புறம் அத்தையோட ஜாதகத்தையும் கொண்டு வந்தா எதனால் எப்படியெல்லாம் நடக்குது, யாருக்கு காலம் சரியில்லை அப்படின்றத சொல்லிடுவாங்களாமாம்மா. அதனால தான் அங்கே போயிட்டு வந்தேன். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணுமாம்மா. உங்களுக்கு பிரச்சனை இல்லைம்மாம்மா. எனக்கு தெரிஞ்சு அத்தைக்கு தான் ஏதோ நேரம் சரியில்லை. அவங்க இப்படியெல்லாம் ஏதோ போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க போல இருக்கு. ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரியே அவங்க போலியானவங்களா இருப்பாங்களா, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது போல இருக்கு. இப்படி பணத்தை பறிக்கிறதுக்காக அத்தைக்கிட்ட இருந்து இப்படியெல்லாம் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி அவங்க ஏமாத்துறாங்க போல இருக்கு. அத்தைக்கு தான் நேரம் சரியில்லை, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது மாமா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அத்தையோட தாலி பாகத்தை அவங்க கணிக்க சொன்னாங்க. அப்படி கணிச்சு பார்க்கும்போது அத்தையோட தாலி பாக்கியம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் மாமா இருக்குது. அத்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே, உங்களோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அத்தைக்கு தான் ஏதோ இப்போ நாரா சரியில்லை அப்படின்னு சொல்லதும், அப்பா பாத்தியாப்பா, நான் தான் சொன்னேன்ல, இவங்க இல்லைன்னா இன்னும் எத்தனையோ பேர், இன்னும் எத்தனை பேர்கிட்ட விசாரித்தாலும் எல்லாம் சரியாக போயிடும். இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் இந்த காலத்தில் நம்பிக்கிட்டு அம்மா எப்படி அவங்கள நம்பி ஒரு சாமியாரை நம்பலாங்களோ அதே மாதிரி மீனாவும் அவங்களுடைய அம்மாவும் அத்தையும் சேர்ந்து இப்போ ஒரு சாமியார்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறாங்க. இதில் அம்மா வந்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப என்னப்பா இருக்குது. இதுக்கு மேலே அம்மா ஏதாச்சும் வந்து மீனா கிட்ட தொந்தரவு பண்ணாங்க, அவ்வளோதான் பண்ணா, மனுஷனாகவே இருக்க மாட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மீனா சொல்கிற மாதிரி அம்மாவுக்கு தான்ப்பா ஏதோ பிரச்சனை. அவங்க சேரக்கூடாத ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு ஏதோ பெரிய பிரச்சனையில் சிக்க போகிறாங்களான்னு தோணுதே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. வசம்மா சின்னாமணி இப்படியெல்லாம் அவங்கள மாட்டி விட தானே ஆளை பொய்யா செட் பண்ணி விஜயா பின்னாடியே ஊசி மாதிரி நுழைஞ்சி பொய்யான விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக தான் அந்த ஜோசியக்காரங்க சொல்கிறாங்க, விஜயாவுக்கு தானே இப்போ நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க சின்னாமணி வந்து. இப்போது இன்னொரு பக்கம் இங்கே நம்ம ரவி ஸ்ருதி வேறு பக்கம் நீத்து வேறு தேவையில்லாமல் ரவியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடிக்கடிக்க பிளாக்மெயில் பண்ணி வர வச்சுக்கிட்டே இருக்கிறது. இங்கே ஸ்ருதி ஒரு பக்கம் விட்டு கொடுத்துடவே கூடாது அவனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா ஹோட்டலுக்கு வராங்க. ரவி சமைச்சிட்ருக்காரு, வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து அப்போது என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அவங்களுடைய அப்பா அம்மாவை கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்டி நான் இங்கே வரக்கூடாதா, நம்மளோட ஹோட்டல் தானே வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு. மாப்பிள்ளை இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டாருன்னு சொன்னல, அதான் வேலையெல்லாம் எப்படி போகுது, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, ஏதாச்சும் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் மாற்றம் வந்திருக்கான்னு பார்த்துட்டு போகலாம் தான் அப்படின்னு. என்ன செஞ்சாலும் எங்களுக்குள்ள எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல, நீ எதுக்குமா தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டு அப்படின்னு. இருந்தாலே நான் போய் பார்த்துட்டு வரேன்டி அப்படின்னு ரவியை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வராங்க, ஹோட்டலில் இருக்காங்க, உட்காந்துட்ருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் நீத்து ரவியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வழக்கம் போல் ஆர்டரை எடுத்துக்கிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு ரவி கிளம்பிடுறாரு. என்னடி இது வேலை செஞ்சுட்ருக்காருன்னு சொன்னால் இப்படி அடிக்கடிக்கு டெலிவரி பாய் ஆட்டும் கிளம்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் வேறு யாரும் நீத்து தான், அவள் தான் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துகிட்டு சொல்லிக்குவான். இவன் உடனே மம்முக்குட்டி மாதிரி பின்னாடி அவ கூப்பிட்ட உடனே ஓடி போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கவும், என்னடி இதான் நடந்துட்டு இருக்கா, அப்போ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீ அமைதியா இருக்கியா, எதுவும் சரியா அப்படின்னு. என்னம்மா திரும்பவும் நீங்க கடையை வச்ச மாதிரி நான் வீட்டை இது கொடுத்தணுமா என்ன, அவளை அடிச்சு உதச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஏய் அதுக்காக மாப்பிள்ளைய அப்படியே விட போடுறடி அப்படின்னு. நானும் எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டேன் அவனை மாற்றணுன்றதுக்காக, ஆனால் என்னால் முடியல. எதுக்கு தேவையில்லாமல் வாக்குவாதம் அவன்கிட்ட நான் போய் பண்ணிக்கிட்டேன். அவனுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணின்னு போகிறான். அவன் எப்படி என் புருஷனை அந்த பக்கம் இழுத்துறான் மட்டும் நானும் பார்த்துடுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, ரவி அப்படியெல்லாம் அவன் பக்கம் போயிட மாட்டான், எனக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதுக்காக தான் இப்போ அவங்க வந்தீங்களா, சரி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. எங்களுக்கு ஒன்றும் வேணாடி, ஏற்கனவே இங்கே எல்லாமே பற்றிக்கிட்டு எரியுது, இதில் சாப்பாடு ஒன்று தான் குறைச்சலாம் அப்படின்னு. அப்போ நான் ஜில்லுன்னு ஜூஸ் குடிங்கம்மா அப்படின்னு ஸ்ருதி ஒரு பக்கம்.
வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் எப்படி பேசுகிறா பாருங்களே இவ அப்படின்னு அவங்களுடைய அப்பா கிட்ட ஸோ ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து பெருசாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இது எதையுமே காட்டிக்காம அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே நீத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு ரவி போகிறாரு. அங்கே வழக்கம் போல் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ரவி வாங்க நீங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீத்து, நான் வேலையிலேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் தான் அப்படி அடிக்கடிக்கு எனக்கு தொந்தரவு பண்ணுறீங்களோ தெரியல. கடையில் எத்தனையோ பேர் இருக்காங்க டெலிவரி பண்ணுறதுக்கு, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னையே ஏன் இப்படி டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் வர வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க நீத்து, உங்கள் மேலே இருக்கிற மரியாதை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் ரவி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், அதுக்கு தான் இங்கே வர சொன்னேன், நீ தேவையில்லாமல் என்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் அம்மா வந்திருந்தாங்க இன்னைக்கு காலையில், நான் உன் அம்மாவை பார்த்து பேசினேன் அப்படின்னு. அம்மாவா, அவங்க எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. எதுக்கு வந்திருப்பாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க, வேற என்ன, என் பையனை விட்டுடு அப்படின்னு கேட்க தான் வந்திருந்தாங்க. இதுக்கு தானே உன் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன், வழக்கம் போல தான் பேசாமல் ஸ்ருதிக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட சொன்னேன். அவங்க பெரிய பையனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி. அப்புறம் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸோ ஒன்றா சேர்ந்துரும், சந்தோஷமாக இருப்போம், ரவி என் கூட சேர்ந்து நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்னேன். வேற என்ன. ஆனால் உன் அம்மா அதுக்கு மேலே ஒரு செக் வச்சாங்க பாரு எனக்கு. ஆனால் நான் அதுக்கெல்லாம் மசியவே இல்லை. உன் அண்ணனை மனோஜை கல்யாணம் படிக்க சொல்லி கேட்குறாங்க. உன் அம்மாவுக்கு எதுனா அறிவு இருக்கா ரவி? நான் உன்னை தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி உன் அண்ணனை கல்யாணம் படிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகலை, அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, நான் இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணு, நான் எப்படி அவரை கல்யாணம் படிக்கணும்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனவனே நான் எப்படி கல்யாணம் படிக்கிறதுன்னு கேட்குறீங்க. எனக்கும் ஆல்ரெடி ஸ்ருதியோட மேரேஜ் ஆகிடுச்சு, அது உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் லவ் பண்ணேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாமல் இதை தூக்கி எறிங்க. என்னதான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஒன்றுமே புரியலை. நீங்கள் மாட்டுக்கு ஏன் இப்படி ஒன் சைடாக லவ் பண்ணுற, கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க, இதனால தேவையில்லாமல் எங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு. என்ன ரவி, நான் என்ன உங்களுக்குள்ளே சண்டை விட்டேன்? நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன ஓகேன்னு சொன்னால் அப்செட் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் உங்களை எப்பயுமே லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உங்கள் ஒய்ஃபு நான் உங்களை லவ் பண்ணுறதுனால விட்டுட்டு போனால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? உங்கள் மேலே அப்படி நம்பிக்கை இருக்குன்னா உங்கள் கூட சேர்ந்து இருந்து அவங்க வாழ்ந்தில்ல காட்டணும். அதை விட்டுட்டு உங்களை விட்டு தனியாக போய் பிரிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அவங்க உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாதவங்க? நீங்கள் வந்துருங்க, பேசாமல் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னலாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீத்து வந்து ரொம்பவே கோவம் வருது ரவிக்கு. உங்களை ஏதாச்சும் நான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஸ்ருதி வந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி நீயா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க ஸ்ருதி எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எப்போவோ வந்துட்டேன் அப்படின்னு. அப்போது நாங்கள் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க, அவ்வளவும் உங்களுக்கு கோவம் ஆகுது. பேசாமல் ரவி தூக்கி போட்டுட்டு போயிடுங்க. அவர் அடிக்கடிக்கு இப்படி தான் என்னை மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு செல்லம்மா, நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க பேசாம போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, நீ பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் முழுசா கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் ரவி கிட்ட கோவப்பட்டுட்டு போய் தனியாக இருக்கிறது என்னமோ உண்மைதான், அதுவும் உன்னால. ஆனால் இப்போ நீ பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ரவியை விட்டு போயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்கிறேன்டி, எனக்கு என் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் என் மேலே வச்சிருக்கிற உண்மையான காதல் இருக்குது. அதனால் இனி நான் ரவியை விட்டு பிரிஞ்சு போகிறதா இல்லை, இனி நான் ரவி கூட தான் இருக்க போகிறேன். முக்கியமாக அந்த வீட்டில் தான் போய் இருக்க போகிறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஹோட்டலில் பார்த்துக்க போகிறோம், ரெஸ்டாரண்ட்டை. என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் தான் ரவி வேலை செய்ய போகிறான். உன்னால் முடிஞ்சுதான் பார்த்துக்கோ. தூரத்தில் இருந்தப்பவே என் மேலே அவனுக்கு அவ்வளோ அன்பு இருந்துச்சு, வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ காதலை காட்டுவான். இப்போ கூடவே ரெஸ்டாரண்ட்லேயே ஒர்க் பண்ணுறான். இப்போ எந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போன்றதை நீ யோசிச்சுப்பாரு. நீ தான் இப்போ கால் உடஞ்சி அவனை விட்டு தனியாக போய் உட்காந்துட்டு இருக்க. இன்னும் அவனை விட்டு நீ ரொம்ப தூரத்துக்கு போக போற, இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பார். என்ன வசனமா பேசிட்டு இருக்க? என் புருஷனவே நீ வளைச்சு போட்டுடலான்னு பாக்குறியா? உன்னோட இந்த கேவலமான எண்ணத்துக்கு கண்டிப்பா உனக்கு இதெல்லாம் தேவைதான். எப்பா அம்மா அடிச்சது தப்பே இல்லைன்னு இப்பதான் தோணுது. வா ரவி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து நீத்துக்கிட்ட அப்படி வெறுப்பு ஏற்றிட்டு ரவியை கூட்டிட்டு கிளம்புறாங்க. சே அப்படின்னு நீத்துக்கு ஒரு கடுப்பு ஆகுது. இப்படி அவங்க வந்து பேசிட்டு இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. ஸ்ருதி நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், இந்த நம்பிக்கை எனக்கு போதும், வேற எதுவும் தேவையில்லடி. நீ இப்படி என்னை கடைசி வரைக்கும் நம்பிட்டே இருந்தா போதும், நான் எந்த தப்பும் பண்ணலடி அப்படின்னு சொல்றாரு ரவி. நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரவி, ஆனா இவ ஏதாச்சும் பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனா கடைசி வரைக்கும் இவ எதுவுமே பண்ண போறது கிடையாது, அதனால நானே ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற நீ அப்படின்னு. ஆமா, இப்ப நடந்தது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்தாச்சு, நான் அதோட சேர்த்து நாமளும் எக்ஸ்ட்ராவா பேசி நாம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதும்
ஏ என்னது இது, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நம்மளோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தெல்லாம் எதுக்கு இப்படி வீடியோவே எடுத்து ஸோ ரொம்ப மானத்தை காற்றுல பறக்க விடணும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் நம்பணும்ல, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல, அவள் எப்படி என் புருஷனை எடுத்துக்கணும்னு கேவலமான எண்ணத்தில் இருக்காளோ அதே மாதிரி நானும் வீடியோ போட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் அவளுக்கும் என் புருஷனுக்கும் எதுவும் இல்லை, அவள் தான் பைத்திய மாதிரி என் புருஷன் விளையாடி சுற்றிட்டு இருக்கா, அவள் பேசுகிறது இப்போவே நீங்கள் எல்லாருமே தெளிவாக கேளுங்க, எனக்கு என் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை தாண்டி வேற ஒரு பொண்ணு அவர் பார்க்க கூட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ போட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டு ரவியை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும்னு தெரியல, பதிலுக்கு அவங்க ஒன்று போடுறது இவ ஒன்று போடுறது, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த தலைவலி அப்படின்னு ரவி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே கிளம்பி ஸ்ருதியோட எப்படியோ ஒரு வழியை ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. விஜயா எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக இருப்பாங்களா. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நடந்த எல்லாத்தையுமே முத்துவும் அண்ணாமலையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் போய் இவ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி யாரோ ஜோசியக்காரன் சொன்னான் அப்படின்னு நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. இவ வீட்டை விட்டு போயே ஆகணும். நான் இன்னைக்கு கூட அந்த சாமியார் அம்மாவை போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். அவங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குதான், வாரம் அவங்க கோயிலுக்கு வராங்களா, நான் சின்னாமணி கூட போயிட்டு இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும், ஓ சிந்தாமணி கூடவா, அப்போ கன்ஃபார்மாக இதெல்லாம் ஃப்ராடு வேலை தான்ப்பா, எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன முத்து சொல்கிறா அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, அந்த சிந்தாமணியே ஒரு ஃப்ராடுப்பா, அவங்க கூட சேர்ந்து என்ன வேலை செஞ்சாலும் அது எல்லாமே ஃப்ராடாக தான்ப்பா இருக்கும், அப்போ உங்கள் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லைப்பா, அம்மாவுக்கு தான் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மீனா சொன்னல, அது கன்ஃபார்மாக சிந்தாமணியால் தான்ப்பா வரப்போகுது, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களும் சிந்தாமணியை சேர்ந்துக்கிட்டு கொஞ்ச நாளாகவே நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மாவுக்கு தான்ப்பா பிரச்சனை இருக்கு மீனா சொல்ற மாதிரி அப்படின்னு முத்து சொல்லவும், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு மீனா கேட்கவும், ஆமா மீனா அன்னைக்கு மனோஜ் அம்மாவும் பேசிட்டு இருந்தது நீ கேட்டேன்னு சொன்னல, அதை வந்து என்கிட்ட சொன்னிய, அதுக்கப்புறம் அம்மாவை நீ ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் வச்சு பார்த்தேன்னு சொன்னிய, இதெல்லாத்தையும் கணிச்சு பார்க்கும்போது அந்த சிந்தாமணி கூட அம்மா சேரத்தையும் நினைச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அம்மா சிந்தாமணியால் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குப்பா, அப்பா உங்களுக்கே தெரியாமல் அம்மா மனோஜுக்கு சிந்தாமணி கிட்ட கடன் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா, அதுவும் 7 லட்சம்ப்பா, எப்படி எதை நம்பி சிந்தாமணி கொடுத்தாங்கன்னு தெரியலப்பா, ஏதோ வசமாக அம்மா லாக் ஆகியிருக்காங்க, அதை வச்சு தான் சிந்தாமணி பணம் கொடுத்துருக்காங்க, எனக்கு என்னமோ பெரிய பிரச்சனை அம்மா தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு இதிலிருந்து தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்லவும், என்ன முத்து சொல்கிற நீ அப்படின்னு மீனாவுமே, ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு தோணுது அப்படின்னவும், என்னடி நானும் என் பையனும் பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டியா அப்படின்னு, ஒட்டெல்லாம் கேட்கலாமா, மீனா அப்போ முழிச்சிட்டு தான் இருந்தா, நீங்கள் போய் திருட்டுத்தனமாக மனோஜ்கிட்ட பேசிட்டு வந்தது, மீனா அதை கேட்டுட்டு வந்தது எல்லாத்தையுமே நானும் தான் கேட்டேன், மீனாலும் தான் கேட்டா, இந்த விஷயம் எதுக்கு சும்மா சாதாரணமாக ஏதோ பண்ண போகிறீங்க, பிரச்சனை பெருசாகாது ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு அமைதியாக விட்டுட்டேன், ஆனால் நீங்கள் மறாதனாலே சிந்தாமணி கூட சேர்ந்து அந்த ஃபைனான்ஸ் ஆஃபீஸரை பார்த்து அதுவும் கடன் வாங்கி மனோஜுக்கு கொடுத்துருக்கீங்க, அப்பாவுக்கே தெரியாமல் எதை வச்சு கடன் கொடுத்தாங்க உங்களுக்கு சிந்தாமணி அம்மா, இப்போ சொல்லுங்கள் ஏன் அப்பா கிட்ட நீங்கள் சொல்லாமல் மறைச்சிங்க, இதெல்லாம் முத்து கேட்கும்போது விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. அண்ணாமலை அதிர்ச்சியாய பார்த்துட்டு இருக்காரு விஜயாவை. என்ன விஜயா முத்து சொல்கிறதெல்லாம் உண்மையா, எனக்கே தெரியாமல் நீ மனோஜுக்கு கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்கவும் திருன்னு விஜயா முழிச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக, எப்படி, எதை நம்பி உனக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னாலும் கேட்டுட்டு இருக்கோம். விஜய் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்து கிட்டத்தட்ட உண்மைகளை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ விஜயா எதை வச்சு இப்படி பணம் வாங்கினாங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்ல போகிறாங்களா, அண்ணாமலைக்கு தெரியாமல் பத்திரத்தை வாங்கி தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இப்படி எல்லாத்தையும் லாக் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்க எல்லாருக்கும் தெரிய போதா, சொல்ல போகிறாங்களா விஜயா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை முத்து இவங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.